ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். என்னோட ஒரு வீக்லி ரொட்டீன் வீடியோ தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இங்கே உள்ள எல்லா லிஃப்ட்லேயும் ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே பேனல் வச்சுருப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் ரிப்பீட்டடாக டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். எலக்ட்ரிசிட்டி, கேஸு, பெட்ரோல், டீசல் அதெல்லாம் எப்படி நம்ம கம்மியாக யூஸ் பண்ணலான்னு ஒரு சில டிப்ஸ் எல்லாமும் அதில் இருந்தது. மார்க்கெட்டில் தினமும் ஒரே மாதிரியான கடைகள் இருக்காது, ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் என்ன மாதிரியான கடைகள் எல்லாம் போட்டிருக்காங்க, அப்புறம் என்ன பொருள்கள் எல்லாம் விற்கிறாங்கன்னு இந்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். காலை நேரத்தில் பஸ் ஸ்டாப்பெல்லாம் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் அதிகமாக இருப்பாங்க. பர்மனெண்ட்டாக அங்கேயே இருக்கிற ஒரு சில கடைகளை தவிர மற்றதெல்லாம் டெம்பரவரியாக அன்னன்னைக்கும் போடுறது தான். காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அந்த கடைகள் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் இங்கே வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போ தினமும் ஏதாவது ஒரு டைமில் மழை வந்துடும். இந்த கால்வாயில் ஓடுறது எல்லாமும் மழை தண்ணி தான். இங்கே சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் உள்ள மழை தண்ணியும் இங்கே தான் ட்ரெயின் ஆகும். ஏப்ரல் மாதத்துலேருந்தே தினமும் மத்தியானத்துக்கு மேலே இங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த மார்க்கெட் இருக்கிற இடம் பற்றி கேட்பாங்க. இது ஜூராங் வெஸ்ட் ஸ்ட்ரீட் 91 தான் இருக்குது. இந்த இடம் எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். இங்கே ஒரு பெரிய ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற எல்லாரும் இங்கே தான் சாப்பிட வருவாங்க. இது தாமரை தண்டு. இங்கே உள்ள எல்லா கடையிலையும் இது கிடைக்கும். மார்க்கெட்டில் உள்ள கடையிலெல்லாம் மண்ணோட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இந்த ஒரு கடையில் சக்கரவள்ளி கிழங்கோட கீரை எப்பவும் வச்சுருப்பாங்க. இந்த மார்க்கெட்டில் எம்டி பிளேஸ் நிறையா இருக்கும். அதனால் டெம்பரவரியாக கடை போடுறவங்க எப்போவுமே அதிகமாக இருப்பாங்க. நான் ஃபஸ்ட்லேயே எந்த ஒரு பொருளும் வாங்க மாட்டேன். அப்படியே மார்க்கெட் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரும்போது தான் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வருவேன். இந்த இடத்துல பிளெண்டர்லாம் சேல் பண்ணுற ஒருத்தர் கடை போட்டிருந்தாரு. இந்த பிளெண்டர் எவ்வளவு ஃபைனாக அரைக்குதுன்னு இந்த வழியாக போகிறவங்க வரவங்க எல்லாருக்கும் லைவாகவே டெமோ காமிச்சிட்டு இருந்தார். எல்லார்கிட்டையும் அதை சாப்பிட்டு பார்க்க சொல்லி கொஞ்சம் கொடுத்துட்டும் இருந்தார். இதில் பம்கின் அப்புறம் ஊற வச்ச சோயாபீன் அது ரெண்டையும் சேர்த்து அரைச்சிருக்காரு. இது மாதிரி துணி கடைகள் இந்த மார்க்கெட்டில் எல்லா நாளுமே இருக்கும். இன்றைக்கும் இருந்தது. பக்கத்துலேயே செருப்பு கடையும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கடையில் விற்கிற பொருளெல்லாம் விலை அதிகமாகலாம் இருக்காது. மேக்ஸிமம் $10-15 தான் இருக்கும். சிலதெல்லாம் நல்ல குவாலிட்டிலையும் கிடைக்கும். இந்த இடத்துல ஹேர் கிளிப்ஸு, நெயில் பாலிஷ், அப்புறம் இந்த தோடெல்லாம் விற்கிற கடையும் ஒருத்தங்க வச்சுருந்தாங்க. இந்த ஹேர் கிளிப்ஸ் எல்லாமும் ஒரு பீஸ் $1 தான். கிறிஸ்டல் ஸ்டோன் உள்ள ஃபேன்சி தோடெல்லாம் இந்த மாதிரி மார்க்கெட்டில் உள்ள கடைகளில் நிறைய கிடைக்கும். சிலதெல்லாம் நல்ல யூனிக்கான டிசைன்லையும் இருக்கும். முன்னாடியெல்லாம் நான் மேட்சிங்காக இதெல்லாம் வாங்கி வச்சுப்பேன். இப்போ அவ்வளோவா வாங்குறதில்ல. இந்த தோடெல்லாம் ஒரு ஜோடி $2, 3 வாங்கினோன்னா $5 கொடுக்குறாங்க. பக்கத்திலே ஒரு ட்ரெஸ் கடையும் இருந்தது. இந்த பேண்ட்ஸு, டிஷர்ட் எல்லாமும் ஒரு பீஸோட விலை $6. இங்கே உள்ள எல்லா கடைகள்லையும் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். இதெல்லாம் நிறைய பேர் வாங்குறாங்க, நல்லாவும் சேல் ஆகுது. ஒரு சில துணியெல்லாம் நல்லா இருக்காது, ஆனால் சிலதெல்லாம் நல்ல குவாலிட்டியில் இருக்கும். டியூரியன் பழம் அப்புறம் இந்த வாட்டர் மெலன் ரெண்டுமே மார்க்கெட்டில் இப்போல்லாம் அதிகமாக வச்சுருக்காங்க. இதை தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஆரஞ்சு பழம் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் கிட்ட போய் பார்த்தா அதில் முட்டையை வச்சுருக்காங்க. வேக வச்ச முட்டையை இது போல் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் நான் இதை மார்க்கெட்டில் பார்க்குறேன். இது வெள்ளை பூசணி. இங்கே எல்லா கடையிலையும் வச்சுருப்பாங்க, எப்போவுமே கிடைக்கும். சில கடைகளில் முழு காயும் $1 கிடைக்கும். இங்கே பாதியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. முட்டைகோஸ்லேயே இது ஒரு வெரைட்டி. நம்ம நார்மல் காய் மாதிரி வெயிட்டாக இருக்காது. இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். பக்கத்துலேயே நம்ம எப்போவும் வாங்குகிற நார்மல் முட்டைகோஸும் இருக்குது. ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. சமைக்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே இருக்கிறது எல்லாமும் லெட்யூஸு. இது குக் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்றது தான். சேலடில் அப்புறம் பர்கர்லாம் வச்சு எடுத்துப்பாங்க. இதுவும் ஒரு வெரைட்டி முட்டைகோஸ் தான். இதெல்லாம் சைனாவிலேருந்து இங்கே வருது. பார்க்குறதுக்கு கோன் ஷேப்பில் இருக்கும். இது நம்ம நார்மல் முட்டைகோஸ் மாதிரி இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்னு தெரியல. இதெல்லாம் நான் வாங்கினதில்லை. இது நம்ம ஊர் பஜ்ஜி மிளகாய் மாதிரி தான், ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுருள் சுருளாக இருக்கும்.
இதெல்லாம் இங்கே இருக்கிற மலே முஸ்லிம்ஸோட ஃபேமஸான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸு. இது மார்க்கெட்டில் எப்போவுமே கிடைக்கும். குளூட்டனஸ் ரைஸு அப்புறம் தேங்காய் பால் அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி செய்வாங்க. இது மாதிரி வாழை இலையில் கட்டி இருக்கிறதும் அந்த ரைஸு, ப்ரௌன் சுகர், தேங்காய் அதெல்லாம் யூஸ் பண்ணி செய்கிறது. இது பெரிய மார்க்கெட்டுங்கிறதுனால 1-2 கடைகள் மட்டும் இருக்காது. அந்த எண்டு வரைக்குமே நிறையா வச்சுருப்பாங்க. சில நாளைக்கெல்லாம் வந்தோன்னா கொஞ்சம் கடைகள் தான் இருக்கும். புதன் வியாழன் டைமில் இந்த மார்க்கெட் வந்தோன்னா நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி ட்ரெஸ் கடைகள் தான் அதிகமாக இருந்துச்சு. இதில் மோஸ்ட்லி எல்லாமே சைனாவிலேருந்து ஹோல்சேலாக எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே விற்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரே ஏரியாவில் சேல் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள மார்க்கெட்டுக்கும் ஒவ்வொரு நாளைக்கு போய் கடை போடுவாங்க. இந்த இடத்துல ஒருத்தர் சைனீஸ் மெடிசின்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாரு. இவங்ககிட்ட எல்லா விதமான தைலமும் இருக்கும். இது மாதிரி உள்ளதெல்லாம் இங்கே உள்ள கடைகளில் நம்ம அவ்வளோவா பார்க்க முடியாது. இவங்க மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான ரியல் ஃப்ளவர்ஸு. எப்போ வந்தாலும் இந்த மார்க்கெட்டில் நம்ம வாங்கலாம். ஹேண்ட்பேக்ஸ் விற்கிறவங்க வாரத்தில் 3 இல்லைன்னா 4 நாளைக்காவது இங்கே இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு கடை மட்டும்தான் இருந்துச்சு. சில நாளைக்கெல்லாம் பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் பேக்காக விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி என்னவோ தெரியல, ட்ரெஸ்ஸஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. இது மாதிரி உள்ள பேக்கெல்லாம் கம்மியான விலைக்கு இங்கே வாங்கலாம். இதுவே வெளியில் உள்ள கடைகள்லாம் கண்டிப்பாக விலை அதிகமாக தான் இருக்கும். நிறைய தடவை இந்த மாதிரி $5 பேக் வாங்கியிருக்கேன். நல்ல குவாலிட்டியாகவும் இருந்திருக்கு. அதே பேக்கு சில கடைகளில் செக் பண்ணும்போது $15 மேலே போட்டிருப்பாங்க. இது மாதிரி வெங்காயம் எல்லாம் நம்ம தமிழ் கடையில் தான் கொஞ்சம் விலை கம்மியில் கிடைக்கும். இங்கே விலை அதிகமாக தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில, மார்க்கெட்டில் நிறையாவே வச்சுருந்தாங்க. விலையும் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்படியே வந்தோன்னா இந்த இடத்துல 24 hours பிரைம் சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. எங்கள் வீடு பக்கத்தில் இருந்த அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இங்கே வரும்போது ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம். ஒரு சில கடைகளில் நம்ம பணமாக தான் கொடுத்து திங்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா இங்கே இருக்கிற ஏடிஎம்மில் எடுத்துக்கலாம். எப்போவும் இந்த ஏடிஎம் கூட்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இல்லைன்னா இங்கேயுமே நம்ம லைனில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஏடிஎம் பக்கத்தில் முன்னாடி நர்சரி வச்சுருந்தாங்க. நிறைய செடிகள்லாம் கிடைக்கும். இப்போ அந்த இடத்துல பழக்கடை வச்சுட்டாங்க. நான் கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பிரைம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன். அங்கேயும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. டிஷ் வாஷிங் லிக்விடு, முட்டை, தயிர், பால் அது மாதிரி உள்ளதெல்லாம் இந்த கடையில் தான் வாங்குவோம். அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பு, அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த ஒரு லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணினாலே போதும். எண்ணெய், பசை, அழுக்கு அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் ஆகிடும். இந்த பைனாப்பிள் அப்புறம் பம்பளி மாஸ் எல்லாமும் மலேசியாவிலேருந்து தான் இங்கே வருது. பம்பளி மாஸோட விலை கொஞ்சம் அதிகம்தான். ஒரு பீஸ் வந்து $7.95 போட்டிருக்காங்க. இந்த கடையில் எப்போவுமே வாழை இலை கிடைக்கும். இதுவும் மலேசியாவிலேருந்து தான் வருது. நாங்கள் எப்பாவது அவசரத்துக்கு இலை தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கடையில் தான் வந்து வாங்குவோம். தமிழ் கடையில் எப்பாவது ஒரு சில டைமில் மட்டும்தான் இருக்கும். இங்கேயும் மீன், சிக்கன் அதெல்லாமும் கிடைக்கும். ஆனால் வெட் மார்க்கெட்டில் உள்ளதை விட கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். முழு ஆக்டோபஸ் எல்லாம் இந்த கடையில் வச்சுருக்காங்க. முழு மீனாவும் கிடைக்கும். இது போல் தனித்தனி பீஸாக பேக் பண்ணி வச்சுக்கிறதும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் கோழியும். முழுசாக வேணும்னாலும் அவங்கக்கிட்ட எடுத்து கொடுத்தோன்னா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா சிக்கன் லெக் பீஸு, பிரஸ்ட்டு அதெல்லாமும் தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் எடுத்துக்கலாம்.
இங்கே எப்படின்னா எல்லாத்துலேயும் டேட்டு போட்டிருப்பாங்க, எந்த நாளில் பேக் பண்ணாங்க, அப்புறம் எந்த நாளுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் இருக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம பயம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த கடையில் வந்து ஃபஸ்ட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகும்போது தான் பழம் காய்கறி அதெல்லாம் வாங்கிட்டு போவேன். எல்லாமும் வாங்கினதுக்கப்புறம் கடைசியாக தான் வெட் மார்க்கெட்டுக்கு போகிறது. இந்த இடத்துல ஒரு சைனீஸ் இது போல் டிஷர்ட் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. பியோர் காட்டன் மெட்டீரியலில் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஒரு டிஷர்ட்டோட விலை $5 சொன்னாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. வாங்காமல் வர்றதுக்கும் மனசு இல்லை. என் பொண்ணுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் மட்டும் வாங்கினேன். வர்ற வழியில் இந்த இடத்துல சீ குக்கும்பர்லாம் ஒருத்தர் வித்துட்டு இருந்தார். இதுவும் ஒரு அனிமல் தான். கடலோட அடி தரப்பகுதியில் இது இருக்குமா. இதை உயிரோடு இருக்கும்போது பார்த்தோன்னா பெரிய சைஸில் இருக்கிற புழு மாதிரி தான் இருக்குது. கருவாடு மாதிரி அதை காய வச்சு இது போல் விற்கிறாங்க. எல்லா சைனீஸ் கடையிலையும் இதை வச்சுருப்பாங்க. விலை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதுவுமே ஒரு பேக்கெட்டோட விலை $550 சொன்னாங்க. அவ்வளவு விலை அதிகமாக இருக்குன்னா மேபி அதில் அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் ரெகுலராக மார்க்கெட்டில் காய்கறி பழம்லாம் வாங்குகிற கடைகள் தான். இங்கே கொஞ்சம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெட் மார்க்கெட்டுக்கு போயிட்டேன். பிள்ளைங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக இன்றைக்கி வெட் மார்க்கெட்டில் கொஞ்சம் வஞ்சர மீன் அப்புறம் சிக்கன் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. இன்றைக்கி வெட் மார்க்கெட்டில் உள்ள ஒரு கடையில் வித்தியாசமான ஒரு மீனை பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இதை நான் பார்த்ததில்லை. வர்ற வழியில் இங்கே ஒருத்தர் சமைக்கிற பாத்திரம் வித்துட்டு இருந்தார். இவரை நான் 2-3 மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன். இது போல் பேன்லாம் வச்சுருப்பாரு. எல்லாமும் கார்பன் ஸ்டீல் பாத்திரம்னு சொல்லி தான் கொடுக்குறாரு. நல்ல வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஆனால் ஒரிஜினலாக என்னென்னு தான் தெரியலை. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, என்னோடய ஃப்ரெண்டும் நானும் ஒரு தடவை ஜூராங் ஈஸ்ட் முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு வரும்போது அங்கே உள்ள மார்க்கெட்டில் அன்றைக்கி அவர் இந்த பாத்திரம்லாம் வித்துட்டு இருந்தார். 2 பக்கமும் ஹேண்டிலோட நல்ல வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கிறதுனால அவங்க ஒன்று வாங்கினாங்க. விலையும் $30 சொன்னார். அவங்க வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்து 2-3 நாளிலேயே அதில் உள்ள எனாமல்லாம் போக ஆரம்பிச்சிடுச்சு. நான் வீட்டில் ஒரு கார்பன் ஸ்டீல் வச்சுருக்கேன். அது ஆன்லைனில் வாங்கினது. அது இந்த மாதிரியெல்லாம் ஆனதில்லை. இவரும் எல்லா இடத்துலையும் விற்றுக்கிட்டு தான் இருக்கார். நிறையா பேர் வாங்கவும் செய்கிறாங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் என்ட்ராகும்போது பார்த்த கடை. இங்கே பலாப்பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த கடையில் மற்ற எதுவும் வாங்குறேனோ இல்லையோ இந்த பலாப்பழம் வாங்கிடுவேன். எல்லாமும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி காலையிலேயே வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. மத்தியானத்துக்கு மேலே தான் தினமும் மழை வரும். பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. நான் எப்போவும் திங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நடந்து வந்துடுவேன். இங்கேருந்து வீட்டுக்கு நடந்து போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். வெயிலும் அதிகமாக இருக்கிறதுனால வரும்போது மோஸ்ட்லி பஸ் எடுத்துடுறது. இந்த பேண்ட்டு, இந்த டிஷர்ட், அப்புறம் இந்த திங்ஸ் எல்லாமும் தான் இன்றைக்கி அங்கே வாங்கினது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.